என்ன பண்ணுறீங்க? இட்லி கட் பண்ணுறான்னு சொன்னா வெங்காயம் பெருசாக கட் பண்ணி வச்சு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே குட்டி குட்டி வேலையாக கற்றுக்கணும். எடுத்தோடனே பெரிய வேலையாக தான் செய்யணும். அவங்க கற்று இட்லியா வைக்குது. ஆமாம், இப்போ என்ன செய்ய போகிறீங்க? டெய்லி என்னப்பா பண்ணுறான் அம்மா? சட்னி, தோசை தான். தோசை அதான் நீங்கள் சாப்பிட்றீங்க. இப்போ வேறு என்ன சாப்பிடுவாங்க? இதை இங்கே பாட்டு இந்த வெங்காயம் இருக்குல்ல, கட் பண்ணிட்டேன். எப்படியும் எப்படி வேணால் கட் பண்ணலாம். ஆனால் குட்டியாக கட் பண்ணுறதுக்கு எப்படின்னு தெரிஞ்சுக்கோ இருக்கா. எனக்கே சரியாக தெரியாதுன்னு வச்சுக்கோ. நான் சட்னிக்கு தான் அரைக்க போகிறேன். இருந்தாலும் குட்டி குட்டியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் பொரியலை தான் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த அளவுக்கு தான் கட் பண்ணணும். சமையலுக்கு இதில் சட்னிக்கு செய்ய போகிறேன். இந்த அளவுக்கு பெருசாக கூட பண்ணணும். சட்னிக்கு இன்னொரு பொருட்கள் காஞ்ச மிளகாய், வேர்க்கடலை, அது உளுத்த பருப்பு. வெங்காயம் போடணும். எல்லாம் காமெடி பண்ணும் ஆசைக்கு தானே, காமெடிக்கே வர மாட்டேங்குது. உங்களை மாதிரி குட்டி பசங்க எவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன மாதிரியே அம்மா தான் ஒரு டம்மி பீஸ்னா. அம்மா தான் ஒரு டம்மி பீஸ் தான். பசங்களும் டம்மி பீஸ் வந்து நான் என்ன பண்ணுறது? யார் சொன்னாங்க டம்மி பீஸ்? தக்காளி போட்டுக்கலாம். சரியா? எக்ஸாம்மா நாளைக்கு. எக்ஸாமா? ஆமாம், கம்ப்யூட்டர் எக்ஸாம். எனக்கே முதல் வாட்டி கம்ப்யூட்டர் எக்ஸாம் எழுதப்போ. என்ன பண்ணுவேன்? கம்ப்யூட்டர் எக்ஸாமில் சார் அது என்ன கம்ப்யூட்டர் தனியாக புக் இருக்கா? என்ன பண்ணுவேன்? கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அதில் சார் ஒரு ஜெராக்ஸ் காப்பீஸ்லாம் எடுத்துப்பார். அதுக்கான ஆன்சரும் எடுத்து போடுவார். அதில் அதுக்கான ஆன்சரை நாங்கள் எழுதி முடிக்கணும். இது டைப்பிங் பண்ணி அடித்து கொடுக்கணுமா கம்ப்யூட்டர்?